ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம 10th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தேரம் ஒன்று பார்க்க போகிறோம். ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட் தேரம். ஓகே, ஸ்டேட்மெண்ட், கிவன், டு ப்ரூவ், ப்ரூஃப் இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதலாம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் இஃப் எ லைன் டச்சஸ் அ சர்க்கிள், இது லைன் டச்சஸ் அ சர்க்கிள், அப்போ இதை வந்து ஏ பி, இது பி. ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், இந்த பாயிண்ட்ல இருந்து கார்டு இஸ் ட்ரான். கார்டு அப்படின்னா இங்கேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் சர்க்கிளை டச் பண்ணுறப்ப அந்த பாயிண்ட்டை தான் கார்டுன்னு சொல்லுவோம். 2 பாயிண்ட்டு வந்து சர்க்கிளை டச் பண்ணியிருக்கணும், அந்த பாயிண்ட்டை வந்து கார்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த இது கார்டு, இதை டீன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். இது கார்டு அப்படின்னு வந்துருச்சு. அப்புறம் இந்த ஆங்கிள் பிட்வீன் த chord and the tangent respectively equal to the corresponding angle in the alternative segment. இப்போ இது டேஞ்சன்ட் லைன், சர்க்கிளுக்கு வெளியே ஒரு லைன் டச் ஆகுது அப்படின்னா அது டேஞ்சன்ட் லைன். அப்போ இது டேஞ்சன்ட், இது கார்டு, இதுக்கு ஆங்கிள்ஸ். அப்போ இது இதோட ஆங்கிள் கரஸ்பாண்டிங் டு த ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட்ஸ். ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட் அப்படின்னா இப்போ சர்க்கிளில் இப்படி ஒரு லைன், இந்த மாதிரி லைன் இருந்ததுன்னா, இந்த மாதிரி உள்ள ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு லைன் இருக்கும், அதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட் வரையலாம். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம், PSQ அப்படிங்கிற மார்க்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, பிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். பியிலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன், ஒரு ஃபுல் டயாமீட்டரை எடுத்துக்கிறோம், இதை ஆர்னு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு இது ஒரு டயக்ராம், ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட் தியரத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆங்கிள் பிட்வீன் த கார்ட் அண்ட் டேஞ்சன்ட். டேஞ்சன்ட் அப்படிங்கிறப்ப 2 இது ட்ரையாங்கிள் வரும். டேஞ்சன்ட் அப்படிங்கிறப்ப 2 டயக்ராம் வரும். இது ஒரு ஆங்கிள், பியில் வந்து 2 ஆங்கிள் பிரியுது, ஒன்று பிக்கு போகிற ஆங்கிள், ஒன்று ஏக்கு போகிற ஆங்கிள். அப்போ என்ன வரும், QPB ஒன்று, இன்னொன்று QPA ஒன்று, 2 ஆங்கிள் வந்தாச்சு. இப்போ இந்த ஆங்கிள் வந்து ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட்டுக்கு ஒன்று ஈக்குவல், இன்னொன்று டேஞ்சன்ட்டுக்கு ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும். எது டேஞ்சன்ட்டுக்கு எது இது ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட்டுன்னு பார்க்கணும். இப்போ இந்த பார்ட் அப்படிங்கிறப்ப இது QPA வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எஸ், பிபி எதுக்கு ஈக்குவல்னு பார்க்கணும், QPB. இது வந்து கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங், பிக்கு கரஸ்பாண்டிங் லைன் வந்து எஸ்டி, ரெண்டுமே போகுது. ஒன்று எஸ்ஸுக்கு எழுதணும், இன்னொன்று டீக்கு வச்சு ஆங்கிள் எழுதணும். அப்போ எஸ்ஸுக்கு எழுதுறப்ப பிக்கு போகிறத வந்து எஸ்ஸுக்கு எழுதுகிறோம். அப்போ என்ன வரும், எழுதுறோம். அப்போ என்ன எழுதுவோம், PSQ. இது ஒரு கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேட்டிவ், இதை டீக்கு வச்சு எழுதணும். டீக்கு எழுதலாம் PTQ, இன்னொன்று PTQ, ஒன்று PSQ, இன்னொன்று PTQ. இது வந்து ஈக்குவல் டுன்னு ப்ரூஃப் பண்ணணும். QBB வந்து PSQ ஈக்குவல், QBA ஈக்குவல் டு PTQ ஈக்குவல். இதை வந்து இந்த தான் நம்மளோட தியரமோட ப்ரூஃப். இந்த 2 கண்டிஷன்ஸை ப்ரூஃப் பண்ணணும். இந்த 2 கண்டிஷனுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ஒன்று 90 டிகிரி, இன்னொன்று 180 டிகிரி. ஃபஸ்ட்டு 90 டிகிரியை வச்சு ஒரு பார்ட்டும் 180 டிகிரி வச்சு ஒரு பார்ட்டும் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 90 டிகிரி வச்சு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸ்டெப் ஒன் ஃபஸ்ட்டு 90 டிகிரி ஆங்கிளில் இங்கே 90 டிகிரி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி, RPB. எப்படி இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்க்கணும். 90 டிகிரியில் அக்யூட் ஆங்கிள் இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இது ஒரு அக்யூட் ஆங்கிள், இது ஒரு அக்யூட் ஆங்கிள். அப்போ ஆங்கிள் RPB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் RPQ ப்ளஸ் ஆங்கிள் QPB. இது 90 டிகிரி. RPBயை RPQ ப்ளஸ் QPBன்னு எழுதிட்டோம். இது 90 டிகிரி.
நெக்ஸ்ட்டு வேற எங்க 90 டிகிரி இருக்குதுன்னு பார்க்கணும். PQR வந்து 90 டிகிரி வரும். அப்போ ஆங்கிள் PQR இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ இதையும் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அதாவது சம் ஆஃப் அக்யூட் ஆங்கிள்ஸில் எழுதலாம். இப்போ இதில் 2 ஆங்கிள்ஸ் அக்யூட் ஆங்கிள்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா இது 90 டிகிரி. இப்போ இந்த 90 டிகிரியில் 2 அக்யூட் ஆங்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். என்னென்ன அக்யூட் ஆங்கிள் கிடைக்கும்னா ஒன்று வந்து RPQ, இது ஒரு அக்யூட் ஆங்கிள். ஆங்கிள் RPQ அக்யூட் ஆங்கிள். அடுத்தது வந்து ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிள் QRP வந்து அக்யூட் ஆங்கிள். இந்த 90 டிகிரியில் 2 அக்யூட் ஆங்கிள் நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஒன்று RP, இன்னொன்று வந்து QRP. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி. அப்போ இது ரெண்டுமே 90 டிகிரிங்கிறப்ப இதோட சம்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். வந்து ஈக்குவல் பண்ணிட்டோம். இப்போ இதில் இருந்து நம்ம இந்த கண்டிஷனை ப்ரூஃப் பண்ண போகிறோம். நம்மளுக்கு QBB இருக்குது. அப்போ PSQ வந்து ஈக்குவல்னு வரணும். இங்கே இருக்கிற RPQவும் இங்கே இருக்கிற RPQவும் கேன்சல் ஆயிரும். ஆங்கிள் QBB இஸ் ஈக்குவல் டு QRPன்னு இருக்குது. QRP இருக்குதா, இந்த ஆங்கிளும் PSQ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். செக்மெண்ட்ஸ் ஆப்போசிட் செக்மெண்ட்ஸ் வந்து எப்பொழுதுமே வந்து இதில் ஈக்குவல் அப்படிங்கிறப்ப ப்ரூஃப் கண்டிஷன் வந்து ஆங்கிள் PSQ வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஈக்குவல் அப்படின்னு. 180 டிகிரி எடுக்க போகிறோம். இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்மளுக்கு தெரியும் 180 டிகிரி. அப்போ 2 ஸ்ட்ரெயிட் லைனாக பிரிக்கலாம். இதை QPB ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், QPA ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அது வந்து 180 டிகிரி. அதை எழுதிக்கலாம். ஆங்கிள் QPA ப்ளஸ் ஆங்கிள் QPB இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180 டிகிரி. இது முடிஞ்சிச்சு. இன்னொரு 180 டிகிரி எங்கே எழுதலாம்? இந்த ஆரை மட்டும் இந்த பெர்பெண்டிகுலர் லைன் ஆரை மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த QSPT இதை வந்து போட்டோம் அப்படின்னா இது ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்குது. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் வந்து 180 டிகிரி. இதில் ஆப்போசிட் வந்து என்னது ST. அப்போ இது 2 ஆங்கிளோடது 180 டிகிரி. Q. இப்போ இந்த 2 ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போ இது ரெண்டும் 180 டிகிரினா இது ரெண்டும் ஈக்குவல் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். QBBயோட வேல்யூ வந்து ஆங்கிள் PSQன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு பதிலாக ஆங்கிள் PSQ போடலாம். அப்போ என்ன வரும்? ஆங்கிள் QPA ப்ளஸ் ஆங்கிள் PSQ ஈக்குவல் டு ஆங்கிள் PSQ ப்ளஸ் ஆங்கிள் PTQ. PSQ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆங்கிள் PQA ஈக்குவல் டு ஆங்கிள் PTQ அப்படின்னு வந்துருச்சு. ஹென்ஸ் இது வந்து 2 சைட்ஸும் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.